to our channel. நான் உங்கள் ஷர்மி. இன்னைக்கு என்ன அப்டேட் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா NMC அதாவது நேஷனல் மெடிக்கல் கமிஷன் இந்த வருஷத்துக்கான சீட் மேட்ரிக்ஸை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ தே ஹாவ் டு பப்ளிஷ் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் எவ்வளவு மெடிக்கல் காலேஜ் இருக்கு, அதாவது எவ்வளவு சீட்டை வந்து ரினிவல் கொடுத்துருக்காங்க, நியூவாக என்னென்ன மெடிக்கல் காலேஜஸ் வருது, இருக்கிற மெடிக்கல் காலேஜஸ்ல எந்தெந்த காலேஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சீட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஃபைனலாக எவ்வளவு சீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணி NMC ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா MBBS PDS அப்டேட்டுக்கு நம்மளோட சேனலை வந்து பார்த்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. NMC போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இதை ரொம்பவே டிலே பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபைனல் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீட் மேட்ரிக்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கு ரொம்ப டிலே பண்ணிட்டே இருந்தனால உங்களுக்கு MCC கவுன்சிலிங்கும் டிலே ஆகிட்டு இருந்தது. ப்ராப்பராக சொல்ல போகணும்னா ஒரு 2 months லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கவுன்சிலிங் தள்ளி போகிறதுக்கான சான்சஸ் போன வருஷம் இருந்துச்சு. இந்த வருஷம் அப்கோர்ஸ் ஆல்ரெடி 2 months தள்ளி தான் போயிருக்கு. ஏன்னா நீட் எக்ஸாம் எழுதி இருக்கிறனால உங்களுக்கு ஆல்ரெடி 2 months வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி தான் போயிருக்கு கவுன்சிலிங்க்கு. இந்த NMC சீட் மேட்ரிக்ஸை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறனால ரிசல்ட் வந்த உடனே உங்களுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்கு. ஸோ வந்து இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டை எந்தெந்த காலேஜ் செலக்ட் பண்ணுங்கிறத எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான டைம் வந்துருச்சு. ஸோ சீக்கிரமாகவே அதை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஆல் ஓவர் இந்தியாவில் எவ்வளோ காலேஜஸ் இருக்கு, அந்த காலேஜஸ்ல ஒவ்வொரு காலேஜஸ்லயும் எவ்வளவு சீட் இருக்கு, என்னென்ன காலேஜஸ்ல இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ப்ராப்பரா சீட் மேட்ரிக்ஸை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம மெயினா பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா எல்லா காலேஜுக்கும் ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி இந்த 2 ஸ்டேட்லயும் எவ்வளவு சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, பிளஸ் எவ்வளவு சீட்டை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, எவ்வளவு ரினிவல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸும் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 823 மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்ன காலேஜஸ் இருக்குன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் பிரைவேட் காலேஜஸ், பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே மொத்தமாக சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 823 காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து ஜிப்மர் அண்ட் எய்ம்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணல. ஸோ இது ஆட் பண்ணாமல் இருக்கிறதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 823 காலேஜஸ் வந்து டோட்டலாக இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ரினிவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,27,028 வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் வந்து ரினிவல் பண்ணியிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் உங்களுக்கு டோட்டலாக இன்க்ரீஸ் பண்ண சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9,911 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக ஆல் ஓவர் இந்தியாவில் MBBS சீட்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,36,939 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NMC ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து நான் உங்களுக்கு புரியுற அளவுக்கு கிளியராக அந்த லிஸ்ட்ல இருந்து எடுத்திருக்கேன். ஸோ வந்து இதில் வந்து ஜிப்மர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் வந்து நான் ஆட் பண்ணல. ஸோ அதை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 1,40,000 பக்கம் ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இப்போ இருக்கிற சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ், பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் தான் சொல்லியிருக்கேன். இதில் நம்ம மெயினாக பார்க்கக்கூடியது தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி தான். ஸோ புதுச்சேரியில் எவ்வளோ சீட் இருக்கு, ஏதாவது காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ புதுச்சேரியில் டோட்டலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 வந்து காலேஜஸ் இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்மர் பாண்டிச்சேரி, ஜிப்மர் காரைக்கால் இதை வந்து நான் ஆட் பண்ணல. ஸோ ஆட் பண்ணாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 காலேஜஸ் இருக்கு. ஸோ இந்த 8 காலேஜஸ்லையும் டோட்டலா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் இருந்த சீட்ல ரினிவ் ஆன சீட் வந்து பாத்தீங்கன்னா 1,630 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரினிவல் பண்ணிருக்காங்க. ஸோ அது இல்லாம உங்களுக்கு இந்த வருஷம் சீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஒரு 150 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ டோட்டலா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1,780 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாண்டிச்சேரியில இருக்கு. நான் சொன்ன மாதிரி இதுல ஜிப்மர் பாண்டிச்சேரி அண்ட் ஜிப்மர் காரைக்கால் வந்து நான் ஆட் பண்ணல. ஆட் பண்ணாமே உங்களுக்கு 1,780 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில அவைலபிளா இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி 2 காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அது என்னென்ன காலேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுச்சேரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் பாண்டிச்சேரியில இருக்கிறது ரொம்ப பாப்புலரான ஒரு மெடிக்கல் காலேஜ்னே சொல்லலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 150 சீட்ஸ் தான் இருந்தது. இப்போ ஒரு 100 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் ஸோ டோட்டலா 250 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா
உங்களுக்கு இந்த காலேஜ்ல இப்போ அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விநாயகா மிஷன், காரைக்காலில் இருக்கக்கூடிய அந்த விநாயகா மிஷன் டீம்டு யூனிவர்சிட்டிஸ். இது உங்களுக்கு தெரியும், இது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. இதுல வந்து ஆல்ரெடி 150 சீட்ஸ் இருக்கிற நிலைமையில இப்போ ஒரு 50 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ டோட்டலா 200 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு விநாயகா மிஷன் காரைக்காலில் இருக்கிற காலேஜ்ல இருக்கு. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா 150 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நிறைய காலேஜஸ் வந்து 250 சீட்ஸ் வந்து பிரைவேட் காலேஜஸ் எடுத்திருக்காங்க. லைக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிம்ஸ், அதுக்கப்புறம் ஸ்ரீ மணக்குள விநாயகா, ஸ்ரீ வெங்கடேஸ்வர மெடிக்கல் காலேஜஸ்லாம் 250 MBBS சீட்ஸ் வந்து பற்றி எடுத்துட்டாங்க. அதே மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டிஸும் சில காலேஜஸ்ல 250 MBBS சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டிட்டாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு ஒரு நல்ல சான்ஸ்னே சொல்லலாம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஸ்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் தான் தமிழ்நாடு ஸ்டேட். ஸோ தமிழ்நாடு ஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு எவ்வளவு காலேஜஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78 காலேஜஸ் இருக்கு. நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் காலேஜஸ், பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ஆல்சோ டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 78 காலேஜஸ் இருக்கு. இதுல எய்ம்ஸ் மதுரை காலேஜ் நான் ஆட் பண்ணல. ஸோ ஆட் பண்ணீங்கன்னா 79 இருக்கு. அது ஆட் பண்ணாதனால உங்களுக்கு 78 காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா இருக்கு. ஸோ இதுல வந்து ரினியூவல் ஆன சீட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13,049 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரினிவல் ஆயிருக்கு. ஏன் இதுல ஒண்ணு கம்மியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்ல 150 சீட்ஸ் இருக்கு. பட் வந்து அவங்க என்எம்சில 149 தான் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு டீவியேஷன்ல இருக்கு. ஸோ அது என்னன்னு கிளியரா தெரியல. பட் 149 தான் போட்டிருக்காங்க. ஸோ அதனால 13,049 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரினிவல் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து எவ்வளோ சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 950 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு தமிழ்நாட்டில். ஸோ இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் 13,999 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. ஸோ இதுல வந்து நான் எய்ம்ஸ் மதுரை வந்து ஆட் பண்ணல. அதையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 14,000 கிராஸ் ஆகி போயிடும். ஸோ நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் 950 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ என்னென்ன காலேஜஸ்ல என்னென்ன சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஒரு காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நியூவா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த காலேஜோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட். எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா மேவலர் குப்பம் அப்படிங்கிற இடத்துல தான் லொக்கேட் ஆயிருக்கு. சென்னை அண்ட் ஸ்ரீபெரும்புதூர் ரெண்டுக்குமே சென்ட்ரல்ல இருக்கு. எக்ஸாக்டா லொக்கேட் பண்ணி பார்த்தீங்கன்னா சவிதா மெடிக்கல் காலேஜ் இருக்குல்ல, அதுல இருந்து ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. சவிதா வந்து முன்னாடியே இருக்கு, இது கொஞ்சம் உள்ள போகிற மாதிரி இருக்கு. ஸோ எக்ஸாக்டா இது ஒரு பிரைவேட் காலேஜஸா தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ நியூவா எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. இதுல வந்து சீட் வந்து பாத்தீங்கன்னா 150 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலாட் பண்ணிருக்காங்க. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஸ்டியூட் இது வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் யூனிவர்சிட்டிஸா இருந்தது, கிரேட் ஆகி இப்போ வந்து பாத்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டிஸா இருக்கு. அபிஷியலா என்எம்சிலுமே இது வந்து பத்தி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி இதை பத்தி நான் வீடியோவும் உங்களுக்கு போட்டிருந்தேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 50 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆகிற பட்சத்தில் இதுல ஒரு 200 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா இருக்கு. ஸோ நெக்ஸ்டா நம்ம பார்க்கக்கூடியது ஸ்ரீ லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ். இது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டிஸ் தான். இதுலயும் ஒரு 50 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ டோட்டலா 250 MBBS சீட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் நான் வந்து ஆல்ரெடி டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு சீட் வந்து 3 காலேஜஸ் இருக்கு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்பயே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாமக்கல், திருவள்ளூர், திருப்பூர் 3 கவர்மெண்ட் காலேஜஸ்லுமே 50 சீட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே இதில் ஆட் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு 50 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி டோட்டலாக கவர்மெண்ட் காலேஜஸ்ல ஒரு 150 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல், திருவள்ளூர், திருப்பூர் இந்த 3 காலேஜஸ்லையுமே 50 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 150 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் திருவள்ளூர்ல இருக்கு. இது ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் தான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ டோட்டலா ஒரு 250 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த காலேஜ்ல இருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்டா பார்க்கக்கூடிய காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் அண்ட் ரிசர்ச் சென்டர் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இது ஒரு பிரைவேட் காலேஜஸ் தான், ஒரு கிறிஸ்டியன் காலேஜ். ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி டோட்டலா ஒரு 150 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி இன்ஸ்டிடியூஷன் இது ஒரு பிரைவேட் காலேஜ் தான். ஸோ இதுலயும் ஒரு 50 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி 200 சீட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மொத்தமா உங்களுக்கு இதுல ஒரு 250 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. அன்னை மெடிக்கல் காலேஜ்ங்கிறது இருந்தது, ராஜலட்சுமி குரூப் வந்து பாத்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ராஜலட்சுமி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டா மாறி இருக்கு. ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ டோட்டலா ஒரு 250
சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்குன்னே சொல்லலாம். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன், இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா ஒரு 50 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல 250 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா MBBS சீட்ஸ் இருக்கு. தக்ஷிலா மெடிக்கல் காலேஜ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது, இது வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ், இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. டோட்டலா ஒரு 200 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து விநாயகா மிஷன் கிருபானந்தா வாரியர் மெடிக்கல் காலேஜ் சேலம்ல இருக்கிறது. ஸோ இது உங்களுக்கு தெரியும் டீம்டு யூனிவர்சிட்டிஸ், இதுல ஒரு 50 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி காரைக்கால் புதுச்சேரியிலையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ சேலம்ல இருக்க இந்த காலேஜ்லயுமே ஒரு 50 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ டோட்டலா இப்ப சேலம்ல இருக்க காலேஜ்ல 200 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிள்ல இருக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு 950 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டுல. ஸோ ஆல் ஓவர் இந்தியால ஒரு 10,000 சீட்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். தமிழ்நாட்டுல மட்டுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 950 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல ஒரு 150 சீட்ஸும், அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜ்ல ஒரு 150 சீட்ஸும் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு தான் வரக்கூடியது தான். பட் MCC அதாவது ஆல் இண்டியா கோட்டாவுக்கு அதுல இருந்து ஒரு 15% சீட்ஸ் போயிடுச்சுனாலும் மேக்ஸிமம் இன்டேக் நமக்கு இருக்கு. ஸோ அதனால நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸுக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கூட காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.